தலைப்பு: சினிதாராவின் பழி வாங்கும் திட்டம். படி 1. அவிழ்த்துவிடும் துரோகம். சினிதாரா ஒரு காலத்தில் திருமண மகிழ்ச்சியின் படமாக இருந்தாள். சிகுரின் துரோகத்தை கண்டு பிடித்தபோது அவளுடைய உலகம் சிதைந்துவிட்டது. மனம் உடைந்து கோபமடைந்த அவள் சிகூரின் வாழ்க்கையின் அடித்தளத்தை அசைக்கக்கூடிய ஒரு பழிவாங்கும் திட்டத்தை திட்டமிட முடிவு செய்தாள். கோபத்தாலும் உறுதியாலும் தூண்டப்பட்ட சினிதாரா வஞ்சகத்தை வெறுக்க தனக்கே உரிய காரணங்களை கொண்ட தன் தோழியான விலாந்தினியிடம் ஆறுதல் தேடினாள். ஒன்றாக அவர்கள் ஒரு பழங்கால சிகிச்சையில் தடுமாறினர். விதிகளை மறுவடிவமைக்கும் சக்தியை கொண்ட ஒரு மர்மமான மருந்து வதந்தி. இந்த மாய அமுதத்தின் ரகசியங்களை அவர்கள் ஆராய்ந்தபோது சிகுர் தனது துரோகத்திற்கு பணம் செலுத்தும்படி சினிதாராவும் விலாந்தினியும் ஒரு திட்டத்தை வகுத்தனர். கந்து என்று அழைக்கப்படும் மருந்து உணர்வுகள், உடல்கள் மற்றும் மனதை கூட மாற்றும் திறனை கொண்டுள்ளது என்று கூறப்படுகிறது. நாளுக்கு நாள் சினிதாராவும் விலாந்தினியும் சதி செய்து சந்தேகம் வராமல் சிகுருக்கு கந்துவை நிர்வகிப்பதற்கான உத்தியை வகுத்தனர். பழிவாங்கும் மற்றும் மாற்றத்தின் இந்த கதையில் ஒரு காலத்தில் அப்பாவி தோற்றமுடைய மருந்து அவர்களின் விருப்பமான ஆயுதமாக மாறியது. அவனுடைய ஒவ்வொரு அசைவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுவதை சிகுர் அறிந்திருக்கவில்லை. சினிதாரா இப்போது நீதிக்கான எரியும் விருப்பத்தால் தூண்டப்பட்டு அவர்களின் பின்னிப்பிணைந்த வாழ்க்கையின் இயக்கவியலை என்றென்றும் மாற்றும் நிகழ்வுகளின் அடுக்கை கட்டவிழ்த்துவிட தயாராகிறார். சினிதாராவின் பழிவாங்கும் திட்டத்தின் கொடூரமான மற்றும் புதிரான கதைக்கு மேடை அமைக்கப்பட்டது. படி 2. தடை செய்யப்பட்ட அமுதம். மர்மமான கந்துவுடன் ஆயுதம் ஏந்திய சினிதாராவும் விலாந்தினியும் சிகூருக்கு மாற்றும் அமுதத்தை வழங்குவதற்கான இரகசிய பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் அவனது அன்றாட வழக்கத்தில் ஊடுருவி ஆற்றல் மிக்க பொருளை கண்டறியாமலேயே அறிமுகப்படுத்த அனுமதிக்கும் காட்சிகளை கவனமாக ஒழுங்கமைத்தனர். ஒரு நாள் மாலை சிகூர் சந்தேகத்திற்கு இடமின்றி சினிதாராவின் மேஜையில் உணவருந்தும் போது அவள் விவேகத்துடன் கந்துவை அவனது உணவில் உட்செலுத்தினால் தடை செய்யப்பட்ட அமுதத்தின் பாதிப்புகள் பிடிபட தொடங்கியதை அறிந்த சினிதாராவும் விலாந்தினியும் பார்த்து கொண்டிருக்க அறையே பதற்ற இத்தில் துடித்தது. அடுத்தடுத்த நாட்களில் சிக்குரின் உலகம் அவிழ்க்க தொடங்கியது. அவரை அறியாமல் கந்து தனது மாய மந்திரத்தை உருவாக்கி அவரது உடல் வடிவத்தை மட்டுமல்ல அதன் செல்வாக்கையும் அவரது எண்ணங்களின் துணியில் நெய்தது. ஒரு காலத்தில் தனக்கு துரோகம் செய்தவன் இப்போது அவனது செயல்களின் விளைவுகளை பற்றி போராடுவதை பார்த்த திருப்தியில் சினிதாரா மகிழ்ந்தாள். சிகூர் தனது மாற்றப்பட்ட இருப்பை வழிநடத்திய போது ஒரு காலத்தில் மதிக்கப்பட்ட இந்த உருவத்தில் சமூகம் புதிரான மாற்றங்களை காணத் தொடங்கியது. ஆர்வம் மற்றும் ஊகங்களின் கிசுகிசுக்கள் சமூகத்தில் எதிரொலித்தது. சிகூரின் ஏற்கனவே கொந்தளிப்பான பயணத்திற்கு கூடுதல் வேதனையை சேர்த்தது. தனது பழிவாங்கும் திட்டத்தின் வெற்றியால் தூண்டப்பட்ட சினிதாரா நீதிக்கான தனது தேடுதலில் அடுத்த படிகளை பற்றி யோசித்தார். சிகுரின் மாற்றத்தின் எதிரொலி அவர்களின் பின்னி பிணைந்த வாழ்க்கையின் திரைச்சீலையில் அலையடிக்க தொடங்கியது என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. சினிதாராவின் பழி வாங்கும் திட்டத்தின் கட்டாய தொடர்ச்சிக்கான மேடை அமைக்கப்பட்டது. படி 3. விளைவுகளை வெளிப்படுத்துதல். சிகூர் மாற்றியமைக்கப்பட்ட காண்டுவின் பின்விளைவுகளுடன் போராடுகையில் அவரது மாற்றப்பட்ட அடையாளத்தின் சமூக அலைகள் மிகவும் உச்சரிக்கப்பட்டன. சிகுரின் ஒரு காலத்தில் பாவம் செய்ய முடியாத நற்பெயருக்கு நிழலை போட்டு கிசுகிசுக்கள் மற்றும் வதந்திகள் காட்டுத்தீ போல் பரவுவதை சினிதாரா திருப்தி மற்றும் சூழ்ச்சியின் கலவையுடன் கவனித்தார். தனது சொந்த வஞ்சகத்தின் வலையில் சிக்கிய சிகூர் தான் ஒரு காலத்தில் இருந்த மனிதனை இனி அடையாளம் காணாத ஒரு உலகத்திற்கு செல்வதை கண்டார். சக ஊழியர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கூட மர்மமான மாற்றங்களை கேள்வி எழுப்பினர். ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையை உருவாக்கி கண்ணுக்கு தெரியாத கவசம் போல அவரை ஒட்டிக்கொண்டனர். சினிதாரா சிகுரின் போராட்டத்தை கண்டு மட்டும் திருப்தியடையவில்லை. பழிவாங்குவதற்கான அவளது விருப்பத்தை தூண்டி அவள் நுட்பமான சந்திப்புகளை ஏற்பாடு செய்தாள். ஒவ்வொன்றும் அவன் ஏற்படுத்திய வலியை அவனுக்கு நினைவூட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த சிகூர் துரோகத்தின் அளவை சமநிலைப்படுத்தும் சினிதாராவின் பெரும் திட்டத்தில் வெறும் சிப்பாயாக குறைக்கப்பட்டார். இருப்பினும் குழப்பங்களுக்கு மத்தியில் எதிர்பாராத திருப்பம் வெளிப்பட்டது. ஒரு காலத்தில் உறுதியான கூட்டாளியாக இருந்த விலாந்தினி அவர்களின் பழிவாங்கலின் தார்மீகத்தை பற்றி சந்தேகம் கொள்ளத் தொடங்கினார். வாழ்க்கையை கையாள்வதன் விளைவுகள் அவளது மனசாட்சியின் மீது கனமாக இருந்தது.
வெளிவரும் நாடகத்திற்கு எதிர்பாராத சிக்கலை அறிமுகப்படுத்தியது. சினிதா ராவின் பழி வாங்கும் திட்டம் அதன் 3வது செயலில் நுழைந்தவுடன் நீதிக்கும் பழிவாங்கலுக்கும் இடையிலான கோடுகள் மங்கலாயின. சிகூரின் மாற்றம் அவருக்கு மட்டுமல்ல, இந்த கதையின் சிக்கலான இழைகளில் சிக்கியவர்களுக்கும் சுய பிரதிபலிப்புக்கான ஊக்கியாக அமைந்தது. ஒழுக்கம், மீட்பு மற்றும் பழிவாங்கும் முயற்சியின் எதிர்பாராத விளைவுகள் பற்றிய கடுமையான ஆய்வுக்கு மேடை அமைக்கப்பட்டது. படி 4. மீட்பின் நிழல்கள். சிகூர் தனது உருமாறிய இருத்தலின் விளைவுகளை பற்றி கொள்ளும்போது மீட்பின் ஒரு நுட்பமான அடிநீரோட்டம் கதையில் அதன் வழியை நெசவு செய்யத் தொடங்கியது. பழிவாங்கும் மற்றும் எதிர்பாராத இரக்கத்தின் சிக்கலான கலவையால் உந்தப்பட்ட சினிதாரா பழி வாங்கும் ஆசை மற்றும் பச்சாத்தாபத்தின் வளர்ந்து வரும் நிழல்களுக்கு இடையில் தன்னை கிழித்துக் கொண்டாள். ஒரு காலத்தில் சினிதாராவின் திருப்தியை தூண்டிய சமூக கிசுகிசுக்கள் இப்போது வேறு தொனியை எடுத்தன. பரிதாபமும் ஆர்வமும் காற்றில் கலந்து அவள் கவனமாக வடிவமைக்கப்பட்ட பழிவாங்கும் திட்டத்தின் எல்லைகளை சவால் செய்யும் சூழ்நிலையை உருவாக்கியது. ஒரு காலத்தில் துரோகத்தின் அடையாளமாக இருந்த சிகூர் அவரது போராட்டத்தை கண்டவர்களின் பார்வையில் ஒரு சோகமான உருவமாக மாறினார். விளாண்டினி அவர்களின் செயல்களின் தார்மீக சிக்கல்களால் சுமையாக சிந்தனையின் அமைதியான மூலைகளில் ஆறுதல் தேடினார். ஒரு காலத்தில் உறுதியான கூட்டாளி அவர்களின் பழிவாங்கலின் நீதியை கேள்விக்குள்ளாக்குவதை கண்டார். நீதியை பின்தொடர்வது எதிர்பாராத விளைவுகளின் சாம்பல் நிறமாக மாறிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டார். கொந்தளிப்புகளுக்கிடையில் சிகூரின் சுய கண்டுபிடிப்பு பயணம் எதிர்பாராத திருப்பத்தை எடுத்தது. அவரது சிதைந்த அடையாளத்தின் துண்டுகள் மீண்டும் ஒன்றி நைக்கத் தொடங்கின. ஒரு மனிதன் உடலில் மட்டுமல்ல, ஆன்மாவிலும் மாறிவிட்டான். இரக்கத்தின் நிழல்களால் வேட்டையாடப்பட்ட சினிதாரா பழிவாங்கலுக்கும் மீட்பதற்கான சாத்தியக்கூறுகளுக்கும் இடையிலான மோதலில் சிக்கிக் கொண்டார். கதாபாத்திரங்கள் இந்த சிக்கலான தார்மீக நடனத்தை வழிநடத்திய போது மனிதனின் மாற்றம், மன்னிப்பு மற்றும் மீட்பின் எதிர்பாராத எதிரொலிகளுடன் மோதும்போது நீடித்து நிற்கும் நீடித்த நிழல்கள் ஆகியவற்றின் தீவிரமான ஆய்வு டன் வெளிப்பட்டது. சினிதா ராவின் பழிவாங்கும் திட்டத்தின் இழைகள் எதிர்பாராத விதத்தில் பின்னி பிணைந்த ஒரு உச்சக்கட்ட தீர்மானத்திற்கு மேடை அமைக்கப்பட்டது. படி 5. தி டேப்ஸ்ட்ரி அன்ராவல். சினிதா ராவின் பழிவாங்கும் திட்டத்தின் உச்சக்கட்டத்தில் விதியின் இழைகள் பின்னி பிணைந்தன. எளிமையான தீர்மானத்தை மீறிய சிக்கல்களின் நாடாவை வெளிப்படுத்துகிறது. சிகுரின் மீட்புக்கான போராட்டம் தீவிரமடைந்ததால் சினிதாரா ஒரு குறுக்கு வழியில் தன்னை கண்டா. பழிவாங்கலுக்கும் இரக்கத்திற்கும் இடையே உள்ள கோடுகள் மங்கலாக்கிவிட்டன. அவளுடைய செயல்களின் எடை அவளது மனசாட்சியை பெரிதும் சுமந்தது. விளாண்டினி தனது சொந்த தார்மீக சங்கடங்களுடன் மல்யுத்தம் செய்து நீதிக்கான அவர்களின் தேடலின் எதிர்பாராத விளைவுகளை பற்றி சினிதா ராவை எதிர்கொண்டார். பழிவாங்குதல் பற்றிய தெளிவான விவரிப்பு இப்போது மீட்பு, மன்னிப்பு மற்றும் சுய கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் நாடாவாக பின்னப்பட்டது. ஆரம்பத்தில் பழிவாங்கலுக்கான பாத்திரமாக இருந்த சிகுரின் மாற்றம் பின்னடைவு மற்றும் மாற்றத்திற்கான ஆற்றலின் சக்தி வாய்ந்த அடையாளமாக உருவானது. ஒரு கணத்தில் பழிவாங்கும் சுழற்சியை நிலை நிறுத்துவது அல்லது மன்னிப்பதற்கான வாய்ப்பை தழுவுவது ஆகியவற்றுக்கு இடையேயான தேர்வை சினிதாரா எதிர்கொண்டார். சிகுர் மீது மட்டுமல்ல, தன் ஆன்மாவின் மீதும் அவள் செய்த செயல்களின் தாக்கத்தை பற்றி பிடிக்கும் போது கடந்த காலத்தின் நிழல்கள் பெரிதாக தெரிந்தன. கதாபாத்திரங்கள் தங்கள் உள் பேய்களை எதிர்கொள்ளும் போது சமூக கிசுகிசுக்கள் பிரதிபலிப்பின் கோர்ஸாக மாறியது. ஒரு காலத்தில் பழிவாங்கும் விருப்பத்தை தூண்டிய விதிமுறைகளை சவால் செய்தது. ஒருமுறை வளைந்து கொடுக்காத நீதியின் நாட்டம் வளர்ச்சி மற்றும் மீட்பிற்கான மனிதகுலத்தின் திறனை நுணுக்கமான ஆய்வுக்கு வழிவகுத்தது. சினிதாராவின் பழிவாங்கும் திட்டத்தின் இறுதிச் செயலில் நாடா அவிழ்ந்தது. தேர்வுகள், விளைவுகள் மற்றும் மாற்றத்தின் நீடித்த சக்தி ஆகியவற்றின் மொசைக்கை வெளிப்படுத்தியது. சினிதாரா, சிகூர் மற்றும் விளாண்டினியின் வாழ்க்கையை அவர்கள் எதிர்பார்க்காத வழிகளில் மறுவரையறை செய்யும் ஒரு தீர்மானத்திற்கு மேடை அமைக்கப்பட்டது. படி 6. ஒரு புதிய விடியல். சினிதாராவின் பழிவாங்கும் திட்டத்தின் இறுதி அத்தியாயத்தில் கதாபாத்திரங்கள் ஒரு புதிய யதார்த்தத்தின் விடியலை எதிர்கொண்டன. பழிவாங்குதல், மீட்பு மற்றும் சுய கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் கொந்தளிப்பான பயணத்தின் மூலம் அவர்களை தூண்டிய தேர்வுகளால் வடிவமைக்கப்பட்டன. சினிதாரா தனது சொந்த மாற்றத்தின் சரிவில் நின்று தனது பழிவாங்கலின் விளைவுகளை பற்றி கொண்டார். மன்னிப்பின் கனமும் இரக்கத்தின் எதிரொலியும் அவளை பழிவாங்கும் படுகொலியில் இருந்து விலக்கியது. அவள் இடிக்கப்படுவதை விட மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சாத்தியக்கூறுகளை சிந்தித்துக் கொண்டிருந்தாள். சிகூர் ஒரு காலத்தில் சினிதாராவின் பழிவாங்கலுக்கு பலியாகினார். மாற்றத்தின் பிறையிலிருந்து ஒரு புதிய நெகிழ்ச்சியுடன் வெளிப்பட்டார். உடைந்த பிணைப்புகளை சரிசெய்து தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டதால்
அவரது மாற்றத்தின் வடுக்கள் மீட்பின் உருமாறும் சக்திக்கு ஒரு சான்றாக அமைந்தது. விசுவாசத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் இடையில் கிழிந்த விளண்டினி நல்லிணக்கத்தை நோக்கி ஒரு பாதையை கண்டுபிடித்து நீதிக்கும் கருணைக்கும் இடையில் சமநிலையை நாடும் அவர்களின் செயல்களின் வீழ்ச்சியை அவள் வழிநடத்தும் போது அவளுடைய பாத்திரத்தின் சிக்கல்கள் வெளிப்பட்டன. அவர்களின் பின்னி இப்பிணைந்த வாழ்க்கையின் இழைகள் ஒன்றி நைந்ததால் சமூகமும் ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டது. ஒரு காலத்தில் ஊகங்களை தூண்டிய கிசுகிசுக்கள் இப்போது நெகிழ்ச்சி, மன்னிப்பு மற்றும் மாற்றத்திற்கான மனித திறன் பற்றிய உரையாடல்களாக மாறியுள்ளன. இறுதிச் செயலில் துரோகத்தின் வலி, மீட்பின் பயணம் மற்றும் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கும் சாத்தியக்கூறு ஆகியவற்றின் தொகுப்பு ஒரு கடுமையான தீர்மானத்திற்கு மேடை அமைக்கப்பட்டது. சினிதாராவின் பழிவாங்கும் திட்டம் வேதனையில் இருந்து பிறந்தது, பிரகாசமான எதிர்கால யுத்தின் உறுதிமொழியுடன் முடிந்தது. அங்கு கதாபாத்திரங்கள் நிழல்களிலிருந்து புரிதல் மற்றும் மன்னிப்பின் வெளிச்சத்தில் வெளிப்பட்டன. படி 7 தி டேப்ஸ்ட்ரி தொடர்கிறது. சினிதா ராவின் பழிவாங்கும் திட்டத்திற்கு திரை விழுந்தவுடன் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. தொடர்ச்சியான வளர்ச்சி மற்றும் ஆய்வுகளின் நாடாவாக கதாபாத்திரங்களை நெசவு செய்தது. பழிவாங்குதல் மற்றும் மீட்பின் சிக்கல்களை எதிர்கொண்ட சினிதாரா சுய கண்டுபிடிப்புக்கான பயணத்தை தொடங்கினார். கடந்த காலத்தின் வடுக்கள் நெகிழ்ச்சியின் குறிப்பான்களாக மாறியது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் புரிதலை வளர்ப்பதற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்ட எதிர்காலத்தை நோக்கி அவளை வழிநடத்தியது. ஒருமுறை சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட சிகூர் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பை தழுவினார். கந்துவின் உருமாற்ற விளைவுகள் நீடித்தன. நம்பிக்கையின் பலவீனம் மற்றும் உடைந்த அஸ்திவாரங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதில் காணப்படும் வலிமையின் நிலையான நினைவூட்டலாக விளங்குகிறது. விழா இண்டினி அவர்களின் பழிவாங்கலின் தார்மீக நுணுக்கங்களை வழி நடத்தி ஒரு புதிய பாதையை உருவாக்க முயன்றார். குற்ற உணர்ச்சியின் நிழல்கள் படிப்படியாக ஒரு நோக்கத்திற்கு வழிவகுத்தன. அவள் குணமடைய மற்றும் நல்லிணக்கத்திற்கான வழிகளை ஆராய்ந்தால் கொந்தளிப்பான சரித்திரத்தை கண்ட சமூகம் அதன் சொந்த மாற்றத்திற்கு உட்பட்டது. உரையாடல்கள் பழிவாங்கும் அவதூறிலிருந்து மனித ஆவியின் நெகிழ்ச்சிக்கு மாறியது. பச்சாத்தாபம், புரிதல் மற்றும் பகிரப்பட்ட பாதிப்புகளை ஒப்புக்கொள்வதை மதிக்கும் சமூகத்தை வளர்க்கிறது. நாடா விரிவடைந்தது. வளர்ச்சி, மன்னிப்பு மற்றும் இரண்டாவது வாய்ப்புகளின் நீடித்த சக்தி ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கதையை வெளிப்படுத்தியது. கதாபாத்திரங்கள் பெயரிடப்படாத பிரதேசத்திற்குள் நுழைந்தபோது கதை இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான சிக்கலான நடனம், பழி வாங்குதல் மற்றும் மீட்பு மற்றும் மனித அனுபவத்தின் நிரந்தர பரிணாமத்திற்கு ஒரு சான்றாக அமைந்தது. புதிய தொடக்கங்கள் மற்றும் சினிதாராவின் பழி வாங்கும் திட்டத்தின் எல்லைகளை தாண்டிய பயணத்தின் மூலம் பெற்ற ஞானம் ஆகியவற்றின் வாக்குறுதிகள் நிறைந்த எதிர்காலத்திற்கான மேடை அமைக்கப்பட்டது. படி 8 எபிலோக் நம்பிக்கையின் இழைகள். சினிதாராவின் பழிவாங்கும் திட்டத்தின் கதாபாத்திரங்கள் தங்களை ஒரு குறுக்கு வழியில் கண்டனர். அவர்களின் பயணங்கள் எதிர்பாராத வழிகளில் பின்னி பிணைந்தன. மேலும் அவர்களின் வாழ்க்கையின் நாடா ஒரு புதிய செழுமையை பெறுகிறது. சினிதாரா பழிவாங்கும் மற்றும் சுய கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் பகுதிகளுக்கு சென்று நெகிழ்ச்சியின் கலங்கரை விளக்கமாக வெளிப்பட்டார். துரோகத்தால் பாதிக்கப்பட்டவளாக இருந்து புரிந்துணர்வின் முன்னோட்டியாக அவள் மாறியது. அவளை சுற்றியுள்ளவர்களுக்கு உத்வேகம் அளித்தது. அவள் பச்சாதாபத்தின் அடிப்படையில் பிணைப்புகளை ஏற்படுத்தியதால் அவளுடைய பழிவாங்கும் திட்டத்தின் எதிரொலிகள் மங்கி மன்னிப்பின் வெற்றிக்கு வழிவகுத்தன. சிகூர் தனது மாற்றத்திற்கான பயணத்தின் வடுக்கள் மூலம் மாற்றத்திற்கான ஊக்கியாக ஒரு பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். அவரது அனுபவங்கள் மீட்பதற்கான மனித திறனுக்கு சான்றாக அமைந்தது. பச்சாதாபம் மற்றும் மன்னிப்பின் ஆழமான தாக்கங்கள் பற்றிய உரையாடல்களை தூண்டியது. விளாண்டினி அறநெறியின் சிக்கல்களுடன் போராடி குணப்படுத்துதல் மற்றும் நல்லிணக்கத்தை தேடுவதில் ஆறுதல் கண்டார். அவரது குணாதிசயம் சுய பிரதிபலிப்பு மற்றும் நட்பின் நெகிழ்ச்சியின் மாற்றும் சக்திக்கு ஒரு சான்றாக அமைந்தது. ஒரு காலத்தில் அவதூறு என்று கிசுகிசுத்த சமூகம் இப்போது வளர்ச்சி மற்றும் புரிதலின் கதைகளுடன் எதிரொலி இருக்கிறது. சினிதாராவின் பழிவாங்கும் திட்டம் அதன் துரோகத்தின் வேர்களை கடந்து நம்பிக்கை, மீட்பு மற்றும் புதுப்பிப்பதற்கான சாத்தியக்கூறு களின் கதையாக மாறியது. கதாபாத்திரங்கள் எபிலோக்கில் அடியெடுத்து வைக்கும்போது அவர்களின் வாழ்க்கையின் இழைகள் நம்பிக்கையின் நாடாவை நெய்தன. பழிவாங்கலுக்கு பிறகும் கூட குணமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன மற்றும் மனித ஆவியின் பின்னடைவால் வடிவமைக்கப்பட்ட எதிர்காலத்திற்கான சாத்தியம் உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. சினிதாராவின் பழிவாங்கும் திட்டத்தின் எதிரொலிகள் இரண்டாவது வாய்ப்புகள் மற்றும் பிரகாசமான நாளைய உறுதி மொழியின் இணக்கமான மெல்லிசையுடன் ஒரு புதிய தொடக்கத்திற்கு மேடை அமைக்கப்பட்டது. படி 9 பாதைகள் மீண்டும் இணைதல். இந்த எதிர்பாராத தொடர்ச்சியில் சினிதாராவின் பழிவாங்கும் திட்டத்தின் கதாபாத்திரங்கள் தங்கள் வாழ்க்கை மீண்டும் ஒருமுறை குறுக்கிடுவதை கண்டனர்.
இது அவர்களின் தொடர்புகளின் நீடித்த தன்மையை விளக்குகிறது. மன்னிப்புக்கான பயணத்தை தொடங்கிய சினிதாரா குணப்படுத்துவதற்கான பாதை தனிமையானது அல்ல என்பதை கண்டுபிடித்தார். அவர் தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதில் உள்ள சிக்கல்களுக்கு வழிவகுத்தபோது சிக்கூருடனான எதிர்பாராத மறு இணைவு மூடுவதற்கான வாய்ப்பை வழங்கியது மற்றும் அவர்கள் அடைந்த ஆழமான மாற்றங்களைப் பற்றிய பொதுவான புரிதலை வழங்கியது. மாற்றத்தின் அழியாத முத்திரைகளால் குறிக்கப்பட்ட சிகூர் தனக்குள்ளேயன்றி தான் உடைந்து போன உறவுகளிலும் மீட்பை நாடினார். சினிதாராவுடன் மீண்டும் இணைவது ஒரு முக்கிய தருணமாக மாறியது. துரோக இத்தால் ஏற்பட்ட இடைவெளிகளை குறைக்கவும் ஒரு புதிய புரிதலை உருவாக்கவும் இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. விலா இண்டினி மீண்டும் மடிப்புக்குள் இழுக்கப்பட்டது. நட்பின் பிணைப்பு களை சோதிக்கும் ஒரு மறு இணை இப்பின் இதயத்தில் தன்னை கண்டால் அவர் களின் பகிரப்பட்ட வரலாற்றின் எதிரொலிகள் உயர்வும் மற்றும் தாழ்வுகளும் தொடர்பின் நீடித்த தன்மையை ஆராய்வதற்கான ஒரு கதையின் பின்னணியாக மாறியது. இந்த எதிர்பாராத மறு இணைவின் சிக்கல்களை அவர்கள் வழிசெலுத்துகையில் கதாபாத்திரங்கள் தங்கள் வாழ்க்கையின் நாடா இன்னும் நெய்யப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். வளர்ச்சி மன்னிப்பு மற்றும் உறவுகளின் நிரந்தர பரிணாமத்தின் சுழற்சி இயல்புக்கு ஒரு சான்றாக அமைந்தது. பாதைகளின் இந்த மறு இணைப்பில் பழி வாங்கும் எதிரொலிகள் பகிரப்பட்ட வரலாற்றின் திரையில் மங்கிப்போன பின்னரும் இரண்டாவது வாய்ப்புகள் மனித ஆவியின் பின்னடைவு மற்றும் நம்மை ஒன்றாக இணைக்கும் நீடித்த இழைகள் பற்றிய சிந்தனையான ஆய்வுக்கு மேடை அமைக்கப்பட்டது. படி 10 ஒத்திசைவு எதிரொலிகள் சினி தாராவின் பழிவாங்கும் திட்டம் மூடல் மீட்பு மற்றும் மன்னிப்பின் மாற்றும் சக்தி ஆகியவற்றின் நுணுக்கங்களை உள்ளடக்கிய ஒரு கதையுடன் அதன் முடிவை எட்டியது சினிதாரா. சிகூர் மற்றும் விலா இண்டினி ஆகியோர் ஒரு முக்கிய கட்டத்தில் தங்களை கண்டனர். அவர்களின் தனிப்பட்ட பயணங்கள் பழிவாங்கலின் எதிரொலிகளை குணப்படுத்தும் ஒரு மெல்லிசையாக ஒத்திசைக்கப்படலாம் என்பதை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. பழி வாங்கும் நெருப்பால் தூண்டப்பட்ட சினிதாரா உண்மையான வலிமை மன்னிப்பதில் உள்ளது என்பதை கண்டு பிடித்தார். பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணத்தில் அவள் சிகுருக்கு ஒரு கையை நீட்டினாள். ஒரு காலத்தில் அவர்களை பிரித்த பகிரப்பட்ட வலியை ஒப்புக்கொண்டால் சுவர்களுக்கு பதிலாக பாலங்களை கட்ட அவர்கள் தேர்ந்தெடுத்ததால் அவர்களின் மறு இணைவு நெகிழ்ச்சியின் அடையாளமாக மாறியது. சிகூர் தனது மாற்றத்தின் வடுகளால் குறிக்கப்பட்டவர் மீட்பதற்கான வாய்ப்பை நேர்மையுடன் ஏற்றுக்கொண்டார். சினிதாராவுடன் மீண்டும் இணைவது அவர்களது உடைந்த தொடர்பை சரிசெய்வதற்கு மட்டுமல்லாமல் துரோக இத்தின் நிழல்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவரது சொந்த வாழ்க்கையின் கதையை மறுவரையறை செய்வதற்கும் வாய்ப்பளித்தது. பழி வாங்கும் மற்றும் மீட்பின் சிக்கலான நடனத்தின் சாட்சியான விலாண்டினி புரிதல் வட்டத்தின் மையத்தில் தன்னை கண்டார். தார்மீக சிக்கல்களை எதிர்கொண்டாலும் நட்பின் நீடித்த வலிமைக்கு அவரது பயணம் ஒரு சான்றாக அமைந்தது. கதாபாத்திரங்கள் ஒரு இணக்கமான தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதால் சமூகமும் ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டது. ஊழலின் கிசுகிசுக்கள் பச்சாதாபம் மற்றும் புரிதலின் கோர்சால் மாற்றப்பட்டன. வளர்ச்சி மன்னிப்பு மற்றும் பகிரப்பட்ட மனித அனுபவ இத்தை மதிக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்கியது. சினிதாராவின் பழிவாங்கும் திட்டத்தின் நல்ல முடிவில் கதாபாத்திரங்கள் மூடல் மீட்பு மற்றும் புதிய தொடக்கங்களின் வாக்குறுதியை கண்டன. அவர் களின் பகிரப்பட்ட வரலாற்றின் எதிரொலிகள் நம்பிக்கை பின்னடைவு மற்றும் இரண்டாவது வாய்ப்புகளின் நீடித்த சக்தி ஆகியவற்றின் மெல்லி சையாக ஒத்திசைந்தன. கொந்த லிப்பான பயணத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் பிரகாசமான மற்றும் இணக்கமான நாளை நோக்கி அவர்களை வழிநடத்தும் எதிர்காலத்திற்கான மேடை அமைக்கப்பட்டது.